Hi everyone, Pavitra here. வணக்கம் சென்னை. வெல்கம் டு ரெட்ரோ ஃப்ரைடே நைட். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? நோ ஒன் கேன் மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர் வித்தவுட் யுவர் கன்சென்ட். இந்த டாபிக் எங்களுடைய அந்த ஆன்லைன் செஷன் கிளாஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் எங்கள் எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எமோஷன்ஸையும் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக இதில் எதுவும் புரியாத மாதிரி இருந்தது. ஸோ நான் கேட்டேன், லைஃப்பில் வர எமோஷன்ஸ் எல்லாம் கலந்தது தானே நம்ம லைஃபு, எப்படி நம்ம ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும்? ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு நான் கேட்டேன். அண்ட் எனக்கு கிடைச்ச அந்த ஆன்சர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது நம்ம மனுஷங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம், சோகம், துக்கம், அழுகை, இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு வர கஷ்டத்தையோ சோகத்தையோ பிரச்சனைகளையோ வச்சு நம்ம மிச்ச நாளும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அண்ட் நம்மளை பற்றின ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்ம மட்டும்தான் முடிவு பண்ணுறதா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்கள் எல்லார்கிட்டேயும் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான பாட்டு ரெட்ரோ ஃப்ரைடே நைட்டில் ஒண்டர்ஃபுல்லான சாங் வித் அமேசிங் இன்டர்லூட்ஸ். கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ குட் ஸ்லீப். ஹாப்பி வீக்கெண்ட். குட் நைட்.